விஜய் சாரை வந்து சிபிஐ என்கொயரி வந்து அழைச்சிருக்காங்க. அதுக்குள்ளார ஏதாவது அரசியல் இருக்கா? சிபிஐ வந்து ஒரு கூண்டு கிளின்னு சுப்ரீம் கோர்ட்டே அதை வர்ணிச்சிருக்கு. விஜய் வந்து நேரடியாக ஐ விட்னஸ்ங்க அந்த சம்பவங்களுக்கு. அதனால தான் இது நடந்ததுன்னு அவர் தலையில் போட்டிருக்காங்க. இல்லை, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி எதாவது அலைன்ஸ் ஃபார்முலா ஏதாச்சும் அந்த டார்கெட் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாங்க. பிஜேபி வந்துங்க ஒரு 24 மணி நேரமும் தேர்தல் வெற்றி, ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது, இதை தவிர 11 வருஷமாக எதுவுமே செஞ்சது இல்லைங்க இந்தியாவில். விஜயனுடைய கடைசி படம் இது வந்து தேர்தலுக்கு முன்னால் வரக்கூடிய படம். இதில் அரசியல் இருக்குது. ஜனநாயகன் வந்து ஒரு விதமான சைக்காலஜிக்கலாக அவரை நிர்பந்தம் பண்ணுறாங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சாரை வந்து சிபிஐ என்கொயரி வந்து அழைச்சிருக்காங்க. அதுக்குள்ளார ஏதாவது அரசியல் இருக்கா அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் பெரிய வாத பொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த விஷயத்தில் அரசியல் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா சிபிஐ வந்து ஒரு கூண்டு கிளின்னு சுப்ரீம் கோர்ட்டே அதை வர்ணிச்சிருக்கு. நமக்கு எப்படி மாநில போலீஸ் வந்து மாநில அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கோ, அதுபோல் மத்திய அரசினுடைய ஏவல் துறையாக சிபிஐ இடி இதெல்லாம் பண்ணுறது அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இந்த செப்டம்பர் 27 41 பேர் இறந்தாங்க இல்லையா கரூரில் அந்த பரப்புரையின் போது, அதில் முக்கியமானவர் வந்து விஜய் தானே. விஜயை பார்க்க வந்தாங்க, விஜயுடைய பேச்சை கேட்க வந்தவங்க தானே. அப்போ அவரை வந்து விசாரிக்காமல், அவர் கருத்தை கேட்காம அந்த என்கொயரி எப்படி முடிக்க முடியும்? அதனால ஜனநாயகன் படம் வரும்போது இந்த என்கொயரி நடக்குது அப்படின்னு அரசியல் காரணங்கள் இருக்கு. அது ஜனநாயகன் படத்தை நம்ம பேசுவோம், அதில் நிறைய காரணங்கள் இருக்குது, அரசியல் காரணங்கள். நான் இல்லைன்னு சொல்ல. அது ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குது த்ரூ சென்சார் போர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. விஜய்க்கு அரசியல் இருக்குது அதில். ஆனால் இதில் சிபிஐ வந்து இவரை கூப்பிடணும். இவரை மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜியை கூப்பிடுவாங்க, அமுதா ஐஏஎஸை கூப்பிடுவாங்க, டேவிட்சன் தேவசகாயம் டிஜிபியை கூப்பிடுவாங்க, இப்படி நிறைய பேரை கூப்பிடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க நேரடியாக. அப்போ விஜய் வந்து அவர்கிட்ட கேட்க விரும்பலாம். மற்றவங்க கிட்டலாம் விசாரிச்சது போக பர்சனையே நேராக கூப்பிட்டு, உங்களுக்கு வந்து ஏன் லேட்டாக வந்தீங்க, இந்த டைம் மாறினது எதனால், இது போல் வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது கீழே விழுந்தாங்களே அதை கவனிக்கலையா, நீங்கள் ஏன் பேச்சை நிறுத்தலை, சரி நீங்கள் ஏன் வந்து உடனடியாக புறப்பட்டு போயிட்டீங்க, உங்களை யாராவது போக சொன்னாங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு பொது வெளியில் செய்தி வந்திருக்குது. ஒரு போலீஸ் அதிகாரி நிர்மல்குமார் ஃபோனில் மொபைலில் வந்து நீங்கள் இம்மிடியேட்டாக கிளம்புங்க, இந்த ஏரியாவில் இருக்காதீங்கன்னு கரூர் எல்லை வரையில் வந்து பெட்ரோல் வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்றது வரைக்கும் செய்திகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் உண்மையா? ஏன் அவங்க உங்களை சொன்னாங்க? அவங்க சொன்னாலும் கூட நீங்கள் இருந்திருக்கலாம் இல்லை. இப்போ நமக்கு தெரியும், இவரை சொல்லி தாட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டாருன்னு நீதிபதியே பேசுகிற அளவுக்கு அதை பண்ணிவிட்டு இவங்க ஒவ்வொருத்தராக வந்து இறங்கினாங்க. அன்பில் மகேஷ், அப்புறம் வந்து முதலமைச்சர், அப்புறம் உதயநிதி துபாயிலேருந்து வந்து குதிச்சார், அப்புறம் மா சுப்பிரமணியம் போனார். அப்படி செந்தில் பாலாஜி அந்த பிணங்கள் வர்றதுக்கு முன்னாலே அவர் போய் உட்காந்துட்ருக்காரு லைவாக ஃபேஸ்புக்கில் போட்டு. அதனால் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சிபிஐ நினைக்கலாம். இல்லை, இதுக்குள்ளே கூட்டணியை பாஜக வந்து கூட்டணிக்கு நிர்பந்தத்துக்காக இப்படி ஒரு டைம் இந்த டைமில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் சொன்ன ரெண்டாவது விஷயம் போது அதை பேசலாம். இந்த சிபிஐயில் வந்து விஜயை விசாரித்து தானேங்க ஆகணும். எப்படி இருந்தாலும் விஜய் வந்து நேரடியாக ஐ விட்னஸ்ங்க அந்த சம்பவங்களுக்கு. அதனால் அவரை தான் வேறு இந்த அரசாங்கம், திமுக, காவல்துறையெல்லாம் இவர் லேட்டாக வந்தார் வேணும்னு, அதாவது திட்டமிட்டு லேட்டாக வந்தார் கூட்டத்தை சேர்க்கறதுக்காக, அதனால தான் இது நடந்ததுன்னு அவர் தலையில் போட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும் இல்லை. அதனால் வந்து எனக்கு என்னவோ இட் இஸ் நார்மல் ஒரு சம்மன் தான் நான் நினைக்கிறேன். அதனால் அது விஜய் போகணும்னு நான் நினைக்கிறேன். அவாய்ட் பண்ணவே கூடாது. இல்லை, தாவேக சைடு மட்டும் அழைக்கிறது காரணம் என்ன? திமுக சைட்ல இருந்து செந்தில் பாலாஜியும் அங்கே இருக்கிற போலீஸ் தரப்புல இதுவரை அழைக்கல. முதற்கட்டமாக இவங்கள மட்டும் தான் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்க இல்லையா கரூர் லோக்கல் போலீஸு,
அதில் வந்து இவங்களெல்லாம் தான் அவங்க வந்து அக்யூஸ்டாக போட்டு வச்சுருக்காங்க. முதன்மையான குற்றவாளிகள். ஆமாம், எஃப்ஐஆரில் விஜய் பேர் இல்லைன்னா கூட எல்லாருக்கும் தெரியும் விஜய் தான் வந்து அந்த பரப்புரையால் தான் இது நிகழ்ந்ததுன்னு. அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சிபிஐ வருவாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு எஃப்ஐஆர் அதை தானேங்க, அது மேலே தானே விசாரணை நடக்குது. அப்போ அதனால் வந்து கண்டிப்பாக வருவாங்க. நான் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி எப்படி நீங்கள் வந்து ஏன் ஒரு ஆணையம் போட்டாச்சு அன்றைக்கி நைட்டே 27 செப்டம்பர் நைட்டே காலதாமதமே இல்லாமல் முதலமைச்சர் ஒரு நபர் ஆணையம் போட்டார். நீதியரசர் அருணா ஜெகதீஸ்வரன் தலைமையில் அந்த அம்மாவும் அடுத்த நாளே போய் அங்கே கரூரில் இறங்கிட்டாங்க. ஈவன் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் ஃபார்மல் ஆர்டர், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் போய் விசாரணையை தொடங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு லோக்கல் எம்எல்ஏ உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் ஏதாவது சொல்லோன்னா அவர் அங்கே தானே போய் சொல்லியிருக்கணும், அந்த அம்மா கிட்ட தானே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு பவர் பாயிண்ட் போட்டு டெலிவைஸ்டு இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார். எதுக்கு? ஏன் அந்த தேவை என்ன? எங்கப்பன் குதிர்க்குள் இல்லைன்னு இவரே போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இதெல்லாம் சிபிஐ கேட்காம விட மாட்டாங்க. அதனால் வந்துங்க விஜயை வந்து சிபிஐ சம்மன் பண்ணியிருக்கிறது இந்த மேட்டரில். நான் சிபிஐக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஸ்டில் ஐ ஹோல்டு த ஒப்பீனியன் இட் இஸ் எ கேஜ்டு பேரட். குண்டு கிளி தான் அது. அது மோடினா மோடி ஆட்சிக்கு ஆடும், காங்கிரஸ்னால் காங்கிரஸ் ஆட்சி, வேறு யாராவது ஆட்சியில் இருந்தாலும் அவங்க சொல்கிறபடி ஆடும். அதனால் வந்துங்க, ஆனால் இந்த இஷ்யூவில் விஜயை விசாரிக்காமல் விஜயை கூப்பிடாமல் நீங்கள் ஒன்றா சொல்லலாம், இதுவரையில் எல்லாரையும் கரூரில் தானே விசாரித்தாங்க, இப்போ ஏன் எல்லாரையும் டெல்லி கூப்பிட்றாங்கன்னு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. கரூரில் வந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த அரசு துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, கலெக்டரு, எஸ்பி, தாசில்தார், டிஎஸ்பி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களான்னா திடீர்னு ஒரு ஃபோன் வருது, நான் அர்ஜெண்ட்டாக போனேங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படின்னு டேக்கா கொடுக்குறாங்களாம். அவங்க வந்து முழுமையாக ஒத்துழைக்கலையாம். அதே போல் கட்சிக்காரங்களும் எங்களுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க, அது கூப்பிடுறாங்க, சீக்கிரம் முடிங்க அப்படின்றாங்களாம். ஸோ சிபிஐ இதெல்லாம் செவிவழி செய்தி தான். ஓகே ஓகே, ஐ எம் நாட் கன்ஃபார்மிங் இட். இதெல்லாம் காதில் வந்தது தான். அதாவது சிபிஐ என்ன பண்ணியிருக்கான், உங்களை இங்கே வச்சா தானே எஸ்பி ஓடுறாரு, கலெக்டர் ஓடுறாரு, எல்லாம் வாங்க டெல்லிக்கு வந்தால் உட்காந்து தானே ஆகணும், நாங்கள் அனுப்புகிற வரைக்கும். அங்கே வந்து சார் கரூரில் ஒரு பத்திச்சு நான் உடனே போனெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதுதான் இவர்களுடைய இந்த நான் கோஆப்ரேஷன் வித் த சிபிஐ என்கொயரி ஆஃபீஸர்ஸ், அதுதான் தட் மேட் தம் டு ஷிஃப்ட் டு டெல்லி. ஏன் இடத்துக்கு வா, எப்பவுமே முதலைக்கு தண்ணியில் தானே பலம். நிச்சயமா நிச்சயம். அப்போ ஏன் ஹெட் குவார்ட்டரில் ஏன் ஆஃபீஸில் வா, நான் உன் ஸ்டேட்டில் வந்து உட்காந்திங்கன்னு நீ உன் கலெக்டர் உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் தான் இது வந்து ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் செவியில் வந்தது எனக்கு. இல்லை, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி எதாவது அலைன்ஸ் ஃபார்முலா ஏதாச்சும் அந்த டார்கெட் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாங்க. பிஜேபி வந்துங்க ஒரு 24 மணி நேரமும் தேர்தல் வெற்றி, ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது, இதை தவிர 11 வருஷமாக எதுவுமே செஞ்சது இல்லைங்க இந்தியாவில். ஈவன் எலெக்டட் எம்எல்ஏஸ் எல்லாம் துட்டு கொடுத்து வாங்கி ஆட்சியை கவுத்துருக்காங்க. உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார் மகாராஷ்டிராவில். அவர் கட்சி எம்எல்ஏங்க ஒரு 40 பேரை ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போய் அசாமில் வச்சு அவர் ஆட்சியை கவுத்தாங்க. நீங்கள் கூட்டணியில் தான் இருந்தவர் அவர். ஸோ அதனால் பதவிக்காக அதிகாரத்துக்காக எதையும் செய்ய தயங்காதவர்கள் குச்ச நாச்சம் இல்லாமல் பண்ணுவாங்க. ஆளுநரை பயன்படுத்துவாங்க, இடியை பயன்படுத்துவாங்க, எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. அதனால் இது வந்து நான் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பட்டு அது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பணிய மாட்டார், பணிஞ்சிடுவாங்களா? பணிய மாட்டார். இல்லை, விஜய் வந்து மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸுங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு இன்றைக்கி இருக்கிறதே பெரிய பலமே என்னன்னா, அவர் ஒரு நல்லவர். அவர் வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பவாதம் பண்ண மாட்டார். எவ்வளோ வந்தாலும் அவர் வந்து அமைதியாக இருப்பார். மற்றவங்களை பழி வாங்கணும், இந்த ஜெயிச்சாகணும், ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்தில் உட்காந்து கொள்ளை அடிக்கணும், நம்ம குடும்பத்தை இது பண்ணணும், அந்த மாதிரி எண்ணெல்லாம் இல்லாத ஒரு நபர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஐ எம் நாட் சப்போர்ட்டிங். என்னுடைய கணக்கில் தெரியுது, ஒரு ஆள் 51 வயசில் இன்னும் 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு அந்த ஆளுக்கு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன்லாம் கணக்கு வச்சா அந்த ஆளுக்கு வந்து மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது. இப்போ மார்க்கெட் போய் வர்றது அது வேறு விஷயம். அப்போ இப்படிப்பட்ட ஆள்
குறைஞ்சது 500 கோடி ரூபாயை வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு விட்டாருங்க. வேண்டான்ட்டாரு. அரசல் புரசலாம் இல்லை, மைக்கை பிடிச்சி அவரே கோலாலம்பூரில் சொல்லிட்டார், ஒன் லாஸ்ட் டைம் இதுதான் கடைசி படம்ன்ட்டு. அதுவும் அவர் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? 30-33 வருஷமாக எனக்காக நீங்கள்லாம் நின்னீங்க, எனக்காக உழைச்சிங்க, பாடுபட்டீங்க, இப்போ இருக்கிற ரெஸ்ட் 33 வருஷம் நான் உங்களுக்காக உழைக்க போகிறேன் அப்படின்றாரு. அப்போது இது அவர் மேலே இருக்கிற மரியாதையை, மதிப்பை, இப்போ எல்லாருமே பணத்துக்கு தானேங்க ஆசைப்படுறாங்க, எல்லாமே பணத்துக்கு தான்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை, ஊடகம், நியூஸ் பேப்பர் எல்லாமே. அப்போ ஒரு ஆள் பணத்து மேலே ஒரு ஆர்த்தி இல்லாமல், ஆசை இல்லாமல் வராரு அப்படின்போது அவர் நிச்சயம் நல்லவராக தானே இருக்க முடியும். அதனால் விஜய் இவங்களுடைய அந்த பழைய இந்த உருட்டுக்கள்லாம் பிஜேபியோடைய மிரட்டல், ஏன்னா அவருக்கு எதுவும் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. முதுகில் மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். இன்றைக்கும் த செகண்ட் டேக்ஸ் பேயர் இன் இந்தியா அமங் தி ஃபிலிம் ஸ்டார். ஃபஸ்ட்டு ஷாருக் கான், இவர் 82 கோடி டேக்ஸ் கட்டியிருக்காரு. அவர் 83, 84. அவர் வீச்சு எங்கே இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் லெவலில் இந்தி ஃபீல்டு. ஆனால் ஒரு சவுத் இந்தியன் ஸ்டாரு அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் எவ்வளோ தன்னுடைய வருமானத்தை அதுக்கான டேக்ஸ் இப்போ அதுக்கு அர்த்தம் அவர் கருப்பு பணமே வாங்கிறதில்லை, எல்லாமே ஒயிட்டாக வாங்கினா சொல்ல உள்ளதில். இன்றைக்கி நீங்கள் நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணும். சினிமா ஃபீல்டில் போனீங்கன்னா எங்கள் ரியல் எஸ்டேட்லேயே பாதி ஒயிட்டில் வாங்குகிறான், ஃபுல்லாக வாங்க மாட்டேன்றான். இப்போ நீங்கள் என்ன தான் யோக்கியமான ஆளாக இருந்தாலும் ஒரு பில்டிங் ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, அவன் ஓனர் எனக்கு டேக்ஸ் வரும்பா பாதி பிளாக்கில் கொடுக்குறா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நோ ஐ எம் நேர்மையானவன். அதுக்கெல்லாம் இப்போ இல்லை, மாறி மதிப்பு இல்லை. அதனால் விஜய் ஆஃப் ஆல் தி ஸ்டார்ஸ் அவர் தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அது சட்டத்தை மதித்து சட்டத்தின்படி அவர் நடந்துக்கிறார். அதனால் அவரை போய் இவங்க நிர்பந்தம் பண்ணலாம். நிர்பந்தம் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஜனநாயகன் விஷயம் நம்ம வரலான்னு நினைக்கிறேன். இப்போது ஜனநாயகன் ஒரு விதமான சைக்காலஜிக்கலாக அவரை நிர்பந்தம் பண்ணுறாங்க. திமுகவா இல்லை பாஜக? திமுக ஒரு வகையில் பண்ணுது, பாஜக ஒரு வகையில் பண்ணுது. திமுக முதல்ல பண்ணுறோம், அதை ரைட், அதெல்லாம் எனக்கும் தெரியும். சென்சார் போர்டு எந்த கவர்மெண்ட்டில் இருக்குது, யார் பண்ணுறாங்கன்னு. திமுகவை முதல்ல முடிச்சிடும். திமுக என்ன பண்ணுதுன்னா, விஜயனுடைய கடைசி படம் இது தேர்தலுக்கு முன்னால் வரக்கூடிய படம், இதில் அரசியல் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே நான் பார்த்தேன், உங்களை எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க? கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கு மாட அரசியல் வர்றீங்க, மக்களுக்கு நல்லது. அதெல்லாம் நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த படம் வணிக ரீதியாக தோக்கணும், இந்த படம் ஒரு ஃப்ளாப் ஆகணும் அப்படின்றது டிஎம்கே விரும்புது, மனசால விரும்புது. அது நடக்குமான்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. அது விரும்புது, அதனுடைய விருப்பம் இந்த படத்தை தோக்கடிக்கணும், இந்த படம் ஃப்ளாப் ஆகணும், இது ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படத்தை விட்டால் நார்மலாகவே விஜய் படங்கள்லாம் செம்ம வசூல் பண்ணோம், செம்ம வெற்றி, ஹிட் அடிக்கும், வெளிநாடு உள்நாடு எல்லா பக்கம். ஒரே நாளில் ஃபஸ்ட்டு டே 143 கோடி வசூல்லாம் பார்த்து இருக்கிறார் விஜய். அப்போ அது அவங்களுக்கு இன்னொரு இது கிடைக்கும், மக்கள் மத்தியில் ஒரு பூஸ்ட் கிடைக்கும், மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் உருவாகும். அப்போ அவருடைய அந்த தேர்தல் மார்ச் மாதம் வர சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் உந்து சக்தியாக இது மாறும். அப்போ இதை மாறாக இதை ஃபெயிலியர் ஆக்கி இதில் கந்தரகோலம் பண்ணிட்டோம்னா அவருக்கு ஒரு இது வந்துடும். அதாவது சோர்வு, இன்செக்யூரிட்டி இல்லை, ஒரு சோர்வு வந்துடும், களைப்பு வந்துடும். என்னடா இது மாதிரி நம்ம படத்தை தோக்கடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் தேர்தலில். எம்ஜிஆர் படம் கூட அவரோட கடைசி 10 படம் ஃபெயிலியர் ஆனதாகவும் சொல்கிறாங்க. எம்ஜிஆர்துங்க அதாவது மினிமம் கேரண்டின்னு வாங்க. எம்ஜிஆர்ன்றதே அது எந்த தயாரிப்பாளருக்கும் கையை கடிச்சதாக வரலாறு இல்லைங்க. என் கடமை படம்னு ஒன்று வந்தது, எம்ஜிஆர் சரோஜதேவி நடித்த படம். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாருன்னா, திமுகவில் தான் இருக்கார், ஆனால் ஏதோ ஒரு விழாவில் பேசும்போது அண்ணா என் தலைவர், காமராஜ் என் வழிகாட்டினார், இவ்வளோதான் சொன்னார். என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாளே சாணி அடித்தாங்க ஒரு போஸ்டர், திமுக காரங்க தான் அடித்து அந்த படத்தையே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக நல்ல படம் அது, காமராஜரை வழிகாட்டின்னு சொன்னதுக்காக அதுதான் ஃபாலோ அவுட்டு. அதனால் ஏன் அவர் அதிமுக
இது திமுகலேருந்து வெளியே போயிட்டு அதிமுக ஸ்டார்ட் பண்ணும்போது உலகம் சுற்றும் வாலிபனை வந்து வரவிடாமல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேசுனாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அப்போ மேயர் முத்துன்னு மதுரையில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு தாதா, இந்த அழகிரிக்கெல்லாம் முன்னால். இப்போ மூர்த்தி இருக்கார் இல்லையா, பவர்ஃபுல் மினிஸ்டர் இவர். அப்போ அவர் மேயராக இருந்தார். அவர் ஓப்பன் சேலஞ்செல்லாம் பண்ணார். அதாவது வந்து உலகம் சுற்று வாலிபன் எப்படி ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில்னு பார்த்துக்கலான்னு. திமுக தான். ஆமா, அவர் திமுக மேயருங்க மதுரை. இவரு திமுக தான் இருக்காரு அப்பயும். இல்ல அவர் திமுக விட்டு வெளியே வந்துட்டார். உலகம் சுற்று வாலிபன் வந்து வெளியே வந்துட்டாரு. அதுக்கு முன்னாலே வெளியே வந்துட்டாரு. அந்த படம் நடந்துட்டு அது வெளியே ஆகிற நேரத்தில் எல்லா ட்ரபுளும் கொடுத்தாங்க. ஓகே. ஆனால் அந்த படம் வந்தது. அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி. ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஜப்பானில் எக்ஸ்போவில் எடுத்தாங்க அந்த படம் வெளிநாட்டில். அதனால் ரொம்ப பிரமாதமாக ஜெயிச்சுது. ஜெயித்த உடனே எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா பொட்டி பொட்டியாக வளையல்கள், ரிப்பன்கள், புடவைகள்லாம் மேயர் முத்துக்கு அனுப்பிச்சாங்க, கட்டிக்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி திரை உலகமும் அரசியலும் தமிழ்நாட்டில் பின்னி பிணைந்திருப்பதை நம்ம வந்து அதை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த மாதிரியான சினியோரை தான் இப்போ இந்த டைம் இப்போ பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, அதாவது திமுக வந்து உங்களுக்கு தெரியும், எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சினிமா துறையை வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுப்பாங்க. ஏன்னா அதனுடைய இம்பார்ட்டண்ட் ரோல், சினிமா வந்து வெரி பவர்ஃபுல் மீடியம்ங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சன் டிவியில் சொல்கிறாங்க கொஞ்ச நாளாக வந்து தேர்தல் வரைக்கும் விஜய் படம் போடுறதில்ல, விஜய் பாட்டு போடுறதில்ல, விஜய்ன்ற நபர் இருந்தாருன்றதே மறக்கடிக்க போகிறாங்களாம். சன் டிவியை எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளில். அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோலில் எடுப்பாங்க. முன்னால் போன டென்யூர் கலைஞர் இருக்கும்போது சன் மூவிஸ் எந்த படம் வந்தாலும் நீங்கள் சன் தேட்டருக்கு தான் கொடுத்தாகணும். அவங்க அந்த மாதிரி போனாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன், ரெட் ஜெயண்ட்னு ஆரம்பித்த உதயநிதி எல்லா தியேட்டருக்கும் அவர் கையில் வச்சுக்கிறாரு. ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆகணும், எவ்வளோ நாள் ஓடணும், எப்போ தூக்கணுன்றதெல்லாம் இவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 60% வந்து ஜனநாயகன் தான் ஒதுக்குற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் நீங்கள் அவசரப்படுறீங்க, நான் அதுக்கு தான் வரேன். அதாவது என்ன அடிப்படையில் திமுக இதை வந்து க்ளோஸ் பண்ண பார்க்குதுன்னா, விஜய் படத்துக்கு எப்போவுமே வந்து 80:20ன்னு சொல்லிட்டு தான் அந்த ஷேர். தியேட்டர் ஓனருக்கு 20, 80 வந்து ப்ரொடியூசருக்கு. 20 இருந்தால் கூட 10 நாள் 20 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினா உங்களுக்கு லாபம் செம்மையாக வரும். அதனால் எல்லாரும் 20% கிடைச்சா போதுண்டான்னு ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன கிளப்பி விட்றாங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ்லாம், நாங்கள் பராசக்தியில் உங்களுக்கு 30 தரோம், 40 தரோம். உங்களுக்கு புரியுதா இந்த சவட்டேஜ்? அப்போ தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஏங்க நீங்கள் 20னா ஒத்துக்க மாட்டோம், அட்லீஸ்ட் 30 கொடுங்க. அவங்க 30, 40 தராங்கன்றாங்க. இவங்க வந்து முடியாது, விஜய் படம் மாதிரி வேற, அது அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான வீச்சு வேற, அதனால் அது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் தியேட்டர்கள் வந்து இன்னும் ரிசர்வேஷன் தொடங்குறதுல, அலாட்மெண்ட்டில் சிக்கல் இருக்குது. இந்த வகையில் தான் வந்து திமுக அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது லெஸ் நம்பர் ஆஃப் தியேட்டர், பராசக்தியை மோர் நம்பர் ஆஃப் தியேட்டர், எப்படின்னா இந்த ஷேரை அதிகமாக கொடுத்து அவங்களெல்லாம் தியேட்டர் ஓனர்லாம் இவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு அதிகாரம் வேறு இருக்குது, ஆட்சி வேறு இருக்குது, இன்னும் 100 நாளைக்கு இருக்குது இல்லை. அப்போ அந்த வேலையை தான் உதயநிதி, ரெட் ஜெயண்ட்டு இந்த வாட்டி பண்ணுறாங்க. இதுதான் திமுக பிளே. பிஜேபியுடைய பிளே என்னவா இருக்குதுன்னா, இப்போ சென்சார் போர்டை யூஸ் பண்ணி எல்லா விதமான நிர்பந்தத்தையும் பண்ணியாச்சு, ஆனால் அவர் மசிய மாட்டேன்றாரு. இன்னமும் ஒரு அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரின்னு அவர் அடிச்சுன்னு இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு என்னென்னா, இவருடைய கடைசி படத்தை, ஏன்னா 500 கோடி 600 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது தயாராகிருக்கு, அதை வெளியாக விடாமல் பண்ணட்டா 2 பேரும் ஒன்றா சிந்திக்கிறாங்க. திமுக வேறு விதமாக சிந்திக்குது, பிஜேபி அலையன்ஸுக்கு இந்த இழுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து டாக்டிஸாக ப்ளே பண்ணலாம். ஏன் அதை நான் சொல்கிறேன், கூட்டாக கூட நடக்குது பாஜக திமுக, அதெல்லாம் அப்படி கிடையாது. அப்படிலாம் நான் நினைக்கல. பாஜக வந்து இதை ஏன் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா, அது ஏதோ பாஜக மேலே இருக்கிற வெறுப்பில் அதெல்லாம் சொல்ல. அதாவது வந்து இந்த படத்தை தயாரிப்பாளர் சென்சார் போர்டுக்கு டிசம்பர் மாதமே அனுப்புகிறாரு. அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சம் கரெக்ஷன்ஸ், சம் மியூட் பண்ணுங்க, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்கன்றாங்க. திரும்பவும் அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அந்த ப்ரொடக்ஷன் டீமு அதை பண்ணி அதை வந்து டிசம்பர் 20-24 கொடுக்குறாங்க.
அப்போ அதை பார்த்துட்டு அந்த கமிட்டி என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது போல் வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட், அதாவது யூவும் ஏவும் சேர்ந்த சர்டிஃபிகேட், சில இடங்களில் அடல்ட்ஸ் ஒன்லி பாட்ட வேண்டியிருக்கும், வன்முறை அது மாதிரி காதல் காட்சிகள், அதனால் யூஏ சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஓரலாக சொல்லிட்டாங்க. அது வந்துடுங்க, ரிட்டனாக கொடுக்கல, ரைட்டிங்கே இல்லை, பார்த்துட்டு ஓகே நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் கேரி அவுட் பண்ணிட்டீங்க, ஓகே யூஏ கொடுத்துட்றோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு 2-3 நாள். எப்போவுமே அப்படி தானேங்க, அவங்க பார்த்துட்டு வந்தால் ஆஃபீஸில் ஆர்டர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். ஸோ வெயிட் பண்ணாங்க. ஆனால் ஜனவரி 5 தான் அதிர்ச்சி தரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சர்டிஃபிகேட் வரோன்னு காத்துட்டு இருந்த அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு, இல்லைங்க உங்களது வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோம், நீங்கள் அங்கே போய் பார்த்துங்கன்றாங்க. என்னங்க எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னீங்களா? இல்லை, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இராணுவத்தை கேவலமாக சித்தரிச்சிருக்கிறதா மாதிரியும், அதே போல் வந்து மத உணர்வுகளை வந்து புண்படுத்துகிற மாதிரி மக்களை நீங்கள் பண்ணியிருக்கிறதா வருது அப்படின்னு. இதெல்லாம் வந்துங்க ரொம்ப அயோக்கியதானம். ஏன்னா படம் ரிலீஸே ஆகலை, படத்தை பார்த்த யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஒரு படம் வந்து 1 வாரம் 2 வாரம் ஓடின பிறகு தானே இந்த படத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது பொதுமக்கள் சொல்லணும். பொதுமக்கள் இல்லை, யார் பார்த்தாங்க? தயாரிப்பாளரே இந்த படத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாரா, இல்லை ஹீரோவே சொல்லிட்டாரா? அப்போ இது ஒரு டுபாகூர் வேலைங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் அந்த கம்ப்ளைண்ட்டு. அவங்க கேட்குறாங்க கோர்ட்டில், சரி யாருங்க கம்ப்ளைண்ட்டு, அவர் என்ன கம்ப்ளைண்ட் அதை கொடுங்கன்னா அதை கொடுக்கணும்ல. ரெண்டாவதுங்க, யார் வேணாலும் போய் எப்போ வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஒரு படத்துக்கு சென்சார் ஆகி அவங்க சொன்ன கட்டெல்லாம் ரெடி பண்ண பிறகு அதை ஓகேன்னு சொல்லிட்ட பிறகு இது வந்து ஆஃப்டர் தாட், அதாவது அந்த ஓகே சொல்லிட்டு போனால் பாருங்க, அது வரைக்கும் தான் நார்மல். அதுக்கப்புறம் அரசியல் பூந்துருக்கு, இதில் கொஞ்சம் வச்சு அமுக்குங்க, கொடுத்துடாதீங்க. அப்போ தான் ஒரு புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு ஒருத்தனை உருவாக்குறாங்க. இப்போ எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உருவாக முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சென்சார் போர்டில் இருக்கிறவனே அவனாவது கம்ப்ளைண்ட் எழுதிட்டானா? அதனால் இது வந்துங்க, அதாவது நான் சிபிஐ பற்றி சொல்லும்போது அந்த சம்மனை அதில் அரசியல் இல்லைன்னு அடித்து சொன்னேன். ஆனால் இது வந்துங்க முழுக்க அரசியல் அடிச்சாட்டியம் இருக்குது. 2 பேரும் வேலை செய்கிறாங்க. திமுக ஒரு பக்கத்தில் தேட்டர் கிடைக்காம ஷேரில் பிரச்சனை பண்ணுறாங்க, உதயநிதி ரெட் ஜெயண்ட்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பிஜேபி வந்து இவரை எப்படியாவது தன் காலில் தன் அலையன்ஸில் கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க வந்து இதை பண்ணுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்துங்க 9 ரிலீஸ் ஆகுமா சார்? கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா இன்னைக்கு தேதி 7, நேற்று அந்த விசாரணை வந்தப்போ இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த அப்ஜெக்ஷன்லாம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்ட்டாங்க. இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இதை எங்ககிட்ட கொடுங்கன்ட்டாங்க அந்த அம்மா நீதியரசர். இப்போ அதை இன்றைக்கி கொடுத்தாங்களா, என்ன ஆகப்போகுது? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதாவது பைத்தியக்காரத்தனமாக நீதி அரசர்கள் கூட கேட்குறாங்களாம், ஏன் 9ஆம் தேதின்றீங்க, 10ஆம் தேதி வந்தால் என்னான்னு. ஏங்க ஒரு பொங்கல் சீசனு, ஒரு பொங்கலுக்கு 10 நாள் தொடர்ந்து ஹாலிடே இருக்கும், அப்போ தானே வியாபாரம் வருவாங்க, அதை வச்சு தானே அவங்க வந்து போடுவாங்க. நீங்கள் 9 ஏன் போடுறீங்க, 10 வச்சுங்களேன், 15 வச்சு 20 கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் பராசக்திக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கிடையாது. பராசக்திக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. அதாங்க முழுக்க பாலிடிக்ஸான படம். பராசக்தின்றது வந்துங்க, நான் தான் சொன்னேன், பாஜக திமுக எப்பவுமே கள்ள உறவு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. நீங்கள் இடி ரெய்டு நடக்குது, டாஸ்மாக் சிஎம்டி ரித்தீஷ் லண்டனுக்கு வர, அப்புறம் எப்படிங்க எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பிசு போச்சு. அதனால் திமுக வந்துங்க பாஜக எதிர்ப்பு என்பது வெளி வேஷங்க. இப்போ தெரியுது இல்லை? நான் கேட்குறேன், ஏன் ஜனநாயகனுக்கு இவ்வளோ சிக்கல் நெருக்கடி கொடுக்குறாங்க? சொல்லப்போனால் ஒன்றிய அரசின் இந்தி மொழிக்கு எதிரான போராட்டத்தை ஹைலைட் பண்ணுற ஒரு கதையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறாங்களே, என்ன விஷயம்? அப்போது 2 பேருக்குமே விஜய் வந்து ஒரு த்ரெட்டாக இருக்காருங்க. திமுக ஒரு வகையில் பார்க்குது தன்னுடைய எதிர்காலத்துக்கு, தன்னுடைய தேர்தல் வெற்றிக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு. பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக பாஜக மட்டும் சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியாது, அதுக்கு விஜய் மாதிரி ஒரு ஆள் இணைந்தால்தான் வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் ரொம்ப அழைப்பு மேலே அழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, தமிழிசை எதிர்காலம், அவருக்கு எதிர்காலத்தில் பாதுகாப்பு அதான் நான் மிரட்டுறாங்களா?
அவர் வந்து இந்த அணி என்டிஏக்கு ஆதரவாக வர்றது தான் அவர் எதிர்காலத்துக்கு பாதுகாப்புனா இதுதானா? இப்போ இந்த ஜனநாயகனுக்கு பண்ணுறீங்களே இதுதானா? அதெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இறுதியாக ஒரே கேள்வி, இப்போ நிறைய பேர் கட்சியில் சேர்றாங்க, சில பேர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கு சேர்றது, திமுகலேருந்து சேர்றது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, பாஸ்ட் நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு ஆளை உற்பத்தி பண்ணாதான், பிரம்மதேவன் கிட்டேருந்து உற்பத்தி பண்ணி வாங்கின்னு வந்தால் தான் எந்த கட்சியிலும் இல்லாத ஆள் கிடைப்பான். இப்போ விஜய் வந்து 2026 ஆளுங்களை சேர்க்குறாரு. அப்போ ஏதோ ஒரு கட்சியில் இருந்தவன் தான் இருப்பான். நிச்சயமாக. இதை வந்து இப்போ நான் கேட்குறேன், மைத்ரேயன் ஆர்எஸ்எஸ் உடைய ஹார்ட் கோர் மெம்பர் டாக்டர் மைத்ரேயன். பாஜக ஆர்எஸ்எஸ்லேருந்து அதிமுகவுக்கு வந்து திமுகவுக்கு போய் திருப்பி அதிமுக வந்து எடப்பாடிக்கு போய் தினகரனுக்கு போய் ஓபிஎஸ்க்கு போய் இப்போ திருப்பவும் திமுகவுக்கு போயிட்டார். அப்போ இந்த கேள்வியெல்லாம் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. அதாவது அவங்க நேற்று எப்படி இருந்தாங்கன்னு இல்லை, இப்போ நிர்மல்குமார் கூட பிஜேபின்னு பேசிட்டு இருக்காங்க. அவர் அதிலிருந்து அதிமுகவுக்கு வந்து அப்புறம் அதிமுக இது செந்தில் பாலாஜி 5 கட்சி தானே மாறி இருக்காரு. செந்தில் பாலாஜின்னா ஒரே கட்சி. அதனாலங்க அவங்க பாஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை பார்க்க வேணாம். அப்படின்னா உங்களுக்கு ஆளே கிடைக்காது. அது பதிலாக இவங்க இந்த கட்சிக்கு வந்த பிறகு இந்த கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுக்கு விசுவாசமாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா there is no harm in enrolling anybody. இப்போ பல கட்சியில் இருக்கிறவங்க தானே இங்கே வர முடியும். நிச்சயமா நிச்சயமா. இப்போ எந்த கட்சியிலும் இல்லாதவன் எப்படி வர முடியும்? அப்படின்னா அவனுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். அவனை எப்படி கொண்டு போய் நீங்கள் சேர்க்க முடியும்? அதனால் நேற்று எப்படி இருந்தார்கள், நேற்று எந்த அமைப்பில் அவங்க ஒர்க் பண்ணாங்க, முந்தா நாள் என்ன இருந்தாங்கன்னெலாம் இல்லாமல் இன்றைக்கி இந்த அமைப்புக்கு விசுவாசமாக இருப்பாங்களா, இந்த கோட்பாடு இந்த கொள்கைக்கு உடன்பட்டு நடப்பாங்களா, அது இருந்தால் போதும். அதை மீறினாங்கன்னா நிச்சயமாக தே வில் ஃபேஸ் த மியூசிக். காங்கிரஸ் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி? காங்கிரஸ் ரொம்ப ஒரு குழப்பி போகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இல்லையா, வடிவேல் காமெடி வருமா வராதா அப்படின்ற மாதிரி. என்ன கேட்டால் காங்கிரஸ் ரொம்ப தெளிவாயிட்டு இருக்கு டே பை டே. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்குது, 3/4 பக்க கட்டுரை. கிரீஷ் சோடங்கருடைய, அதாவது மேலிட பொறுப்பாளர், அந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை ஏற்கிறவர், அவர் வந்து அவருடைய பேட்டி வெளியாகிருக்கு, நான் படித்தேன். அதே போல் பிரவீன் சக்கரவர்த்தி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கார் இன்னைக்கு. அவர் தொலைக்காட்சிகளுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. 2 பற்றி சொன்னால் இது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து டிசம்பர் 15க்குள்ளே எங்கள் சீட்டெல்லாம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கலைஞர்கிட்ட சொல்லிட்டோம். அவர் வந்து இன்னும் எங்களை கூப்பிடல, நாங்கள் வெயிட்டிங். புரியுதுங்களா? அப்போ வந்து பாலிஸ் இந்த கோர்ட் ஆஃப் டிஎம்கேன்றார். பந்து டிஎம்கே கோர்ட்டில் இருக்குது. நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். சொல்ல வேண்டியதெல்லாம் என்னன்னா அரசல் புரசலாக இல்லை, இப்போ அஃபிஷியலாக வந்துடுச்சு. என்னன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி குறைந்தபட்சம்னு 38-39 தொகுதி வந்தாகணும் தமிழ்நாட்டில். ஏன்னா 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. அப்போ 39 தொகுதி வந்தாகணும். சில பேர் 41 போன எலெக்ஷன்லையோ அதுக்கு முந்தின எலெக்ஷனில் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த 41 நமக்கு வரணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க இருக்கக்கூடிய இந்த 25 போட்டி போட்டாங்கல்ல 21ல், அதை ஒத்துக்க போகிறதில்ல. அதை விட 10-15 அதிகமாக கேட்குறாங்க. அதில் வந்து பார்கெயின் ஆகுமா, அதில் மாற்றிக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதை விட முக்கியம் என்னென்னா, இப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க எல்லாரும், அதாவது அரசு அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும். நாங்கள் வந்து அதிகாரமே இல்லாமல் பல்லக்கு தூக்கிட்டு இருக்கின்றோம், இவ்வளோ நாள் இருந்துட்டோம். மத்தியில் நீங்கள் வாங்குறீங்கல்ல ரைட் ராயெல்லாம், அப்போ அது மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு, நாட் இன் சோ மெனி வேர்ட்ஸ் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை கடந்த முறை விட கூடுதலாக வேணும், அடுத்தது அதிகாரத்தில் பங்கு வேணும், கூட்டணி வேணுன்றாங்க. கூட்டணி சர்க்காரில் எங்கள் மந்திரிகள் இடம்பெறணும் ஜெயிச்சா அப்படின்றாங்க. ஆனால் திமுகவுடைய பிளான் என்னன்னா, கூட்டணிக்கு யாரையும் சேர்த்துக்கூடாது. மைனாரிட்டியாக இருந்த போதே கருணாநிதி பாமக காங்கிரஸ் ஆதரவோடு வெளியே இருந்து அவங்க ஆதரித்தாங்க. அவங்கள கூட்டணியெல்லாம் வச்சுக்கலையே, கூட்டணி மந்திரி சபையெல்லாம் வைக்கல, 2006லன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதிமுகவும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்குது இதுவரையில். நாங்கள் வந்து தனிப்பெரும்பான்மை வாங்குவோம், நாங்கள் தனியாக தான் கட்சி, கூட்டணி ஒன்லி ஓட்டுக்காக தான் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சதோ உங்கள் வேலை முடிஞ்சது ஓடலாம் அப்படின்றாங்க. இந்த முறை காங்கிரஸ் வந்து அதில் தெளிவாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ அடுத்தது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அதை சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிருபர்கள் கேட்குறாங்க, நான் சந்தித்தேங்க, விவரம்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. விஜயை நான் சந்தித்தேன், விவரம்லாம் நான் சொல்ல முடியாது. இல்லை உங்கள் கட்சியிலே சில தலைவர்கள் சொல்கிறாங்களே, குறிப்பாக செல்வ பெருந்தகையெல்லாம் இந்த மாதிரி அதிகார பங்கு அதெல்லாம் வந்து நாங்கள் தேவையில்லை. அதுக்கு அவர் பளிச்சுன்னு சொல்கிறாரு, சில பேர் தங்களுடைய நெருக்கடிகள், கேஸ்கள் அல்லது அதாவது எந்த அளவுக்கு சொல்லிட்டாருன்னா, உணவு ஊட்டுற கையை வெட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதாவது செல்வ பெருந்தகைக்கு வருவாய் கிடைக்குது இந்த ஆட்சியில், ஆக அதை கெடுத்துக்க வேணான்னு நினைக்கிறாரு. அப்படி சில பேருக்கு சில கருத்துகள் இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கருத்து இதுதான், எது அரசியலில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், சீட்டு அதிகமாக வரணும் அப்படின்போது இதே தான் சோடங்கரும் சொல்கிறாரு. மெஜாரிட்டி காங்கிரஸ் லீடர்ஸ் சில பேர் அவர் சொல்கிற மாதிரி பொழப்புக்காக காங்கிரஸில் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கி வந்து எப்படியாவது திமுகலே ஒட்டின்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் சென்டிமெண்ட் ஆஃப் தி காமன் பீப்புள், காங்கிரஸ் கிராஸ் ரூட் ஒர்க்கர் 60-50 வருஷமாக நம்ம பதவியிலே இல்லை, அதிகாரத்திலே இல்லை, இந்த முறை நம்ம வந்தாகணும், கூட்டணின்னா வரணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த பக்கம் விஜய் வந்து அதை ஆஃபர் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, விஜய் வந்து கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்குறேன்றாரு. இந்த 40 அவர் நிச்சயமாக கொடுப்பாரு. திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ முடிவு பண்ணிட்டா டக்குன்னு ஓடி போயிடுவாங்க. அதனால் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மாதம் அப்படி இருக்கும்போது வேற வழியே இல்லை. ஆங்கிலத்தில் ஃபெய்ட் அக்காம்ப்ளின்னு வாங்க, உங்களுக்கு வேற வழியே இல்லை, இங்கே தான் இருந்தாவனையா, கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் கணவன்ற மாதிரி இங்கே இருக்கணும், தேர்தல் வந்தாச்சு, இதுக்கு மேலே எங்கே, அப்படி அவர் இழுக்க பார்க்குறாரு. ஆனால் காங்கிரஸ் இந்த வாட்டி உஷாராக இருக்காங்க. அநேகமாக ஜனவரி 15க்குள்ளே அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்து பார்ப்போம் காங்கிரஸ் எந்த மாதிரி முடிவு எடுக்க போகுது, ஜனநாயகனுக்கு என்ன மாதிரியான இது வர போகிறதுன்னு பார்க்கலாம். மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.